எறா சூப் ரெடியா இருக்கு. அது சூப் இல்ல. இந்த தண்ணிய கூட நம்ம என்ன செய்யலாம், அந்த குழம்புல ஊத்திடலாம். அது எப்படி இந்த குழம்புல ஊத்தி போற. எந்த குழம்பு ஏய் அது நல்லா இருக்கும். இங்க பாருங்க, டேஸ்டா இருக்கும். அப்படியா? நல்லா இருக்குமா? அப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வேஸ்டா போயிரும்ல. ஆமா. இப்ப மட்டும் அப்படிதான் ஆக போகுது. அது ஒண்ணும் வேஸ்டா போகாது. அவது ஒரு மளிகை கடைக்கார பொண்டாட்டியா யோசிச்சு மீன் கடைக்காரன் பொண்டாட்டி யோசிக்கிறது. ரொம்ப பிரில்லியன்ட். மீன் கடைக்காரன் பொண்டாட்டியாவா? வேஸ்ட் பண்ண கூட இப்ப குடிச்சு பாப்போம் எப்படி இருக்கு. குடிங்க. அடடடடா. உண்மையில சொல்றேம்மா, தீபாவோட கை பக்குவம் கை பக்குவமான எனக்கே ஷாக்கர். உப்பு கொண்டாடா. அப்புறம் கை பக்குவம் என்ன? சின்ன வயசுல புரோட்டா வந்து பயங்கர ஃபேமஸ். அப்போ வந்து காய்ச்சல்னு சொன்னா எங்க அப்பா புரோட்டா வாங்கி கொடுப்பாரு. அதுக்காகவே காய்ச்சல்னு சும்மா நடிப்போம். பெரிய பிள்ளையானப்ப எங்க அம்மா வேலைக்கு போயிட்டாப்ப. அப்பதான் புதுசா பெரிய பிள்ளையா ஆயிருக்கேன். உடனே எங்க அண்ணன் சும்மா இல்லாம இதெல்லாம் குடிச்சிட்டா ஒரு புரோட்டா வாங்கி தரேன்னு சொன்னானா, சரி அதை யோசிக்காமலே அந்த நேரம் வீட்டுல இருந்த பினாயில் எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டோம். அப்போ ஒருவேளை லவ் ஃபெயிலியரோ இல்ல வந்து மார்க்ல எதுவும் முட்டை மார்க் வாங்கிருச்சுன்னு இந்த பிள்ளை வந்து பரோட்டாவுக்காக மருந்து குடிச்சாலும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. இந்த சால்னா ஊத்துவாங்க. ஐயா என்ன டேஸ்டா இருக்கும். இப்பெல்லாம் வந்து டீசெண்டா வந்து கிண்ணத்துல தொட்டு திங்கறாங்க. அப்பெல்லாம் இப்படி தட்டி பிச்சி போட்டு ஐயோ கருவுதே. எறா சுருங்கி கடுகு மாதிரி ஆயிருச்சு. எண்ணெய் ஊத்துங்க. போதுமா? போதும். போட்டு இடை மிளகாத்தூளை மட்டும் போடு, மஞ்சத்தூள் போடு. மஞ்சத்தூளா மிளகாத்தூளா? மஞ்சத்தூள் லேசா பட்டும் படாம. டார்லிங் மஞ்சத்தூள். எதில எடுப்பாட கொட்டிட்டாதே. எல்லாருக்கும் சாப்பிடலாம். மஞ்சத்தூளா ஆன்டி டர்மரிக். கொஞ்சம் மிளகாய், இப்ப சிக்கன் மிளகாத்தூள் அதை போடுறா. அங்க இருக்க குழம்பு மிளகாத்தூள். இப்ப தெரியுதா சிக்கன் மசாலா வேணும். டார்லிங் கொழும்பு சில்லி பவுடர். இருங்க, சிக்கன் மசாலா போகுது. என்ன சொல்றா? கிராஸ். ஆமா, இப்ப இது நல்லா இருக்கும். இல்ல நிறைய கிராஸ் பாத்தீங்களா? கருவாட்டு குழம்புக்கு பிரான்ஸ் தண்ணி. உப்பு போடுறா. உங்களை தான் சொல்றாரு உப்பு போடுறான்னு. என்ன நீங்க இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. நீங்க இவ்வளவு வருஷமா இப்படி டெரர் இருக்கு இல்லையா, அதனால ஒரு லவ் டிப்பு உங்க சைடுன்னு கொடுத்தாலுங்க. எல்லாரும் கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்களே, வாழ்ந்தாவணுமே வாழ்ற மாதிரி நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? உண்மையை சொல்லல. இருங்க, அவர் சொல்லுவாரு. நீங்க என்ன சொல்றீங்க? லவ் மேரேஜ்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் ப்ளஸ்ஸாக தான் சொல்லுவாங்களே தவிர மைனஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்களோட மைனஸ் என்னங்கிறதே தெரியும். அதான் லவ் மேரேஜ்ன்றது மேடம் தளபதி நடிச்ச கோட்டு படம் மாதிரி மேடம். ஓகே. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும். கிளைமேக்ஸ்ல என்ன நடக்க போதே தெரியாது மேடம். ஓகே. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ன்றது பிருத்திவிராஜ் நடிச்ச கோட்டு படம் மாதிரி மேடம். அன்பா கூட்டிட்டு போய் ஆடு மேய்க்க வச்சிருவாங்க. சூப்பரா சொல்லிட்டேன்ல. அடுத்த வாரம் பட்டிமன்றத்துல போட்டுருவல. ஆமாடா. சோ மொத்தத்துல நீங்க என்ன சொல்றீங்க? காதல் கல்யாணம் சிறந்ததா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் சிறந்ததா? ரெண்டு மேரேஜும் சிறந்தது கிடையாது. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டாலே நல்லா இருக்கும். அதான் சரி. இல்ல நான் பிரான்ஸ் இப்ப டேஸ்ட் பண்றேன். ஓகே. நிஜமாவே மஞ்சள் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. மத்தபடி செமையா இருக்கு. அதான் மேடம் கோல்டன் பிரான் மேடம்.